guys, welcome to Venu Mother's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி தான். சோ ரொம்ப டெலிஷியஸா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஃபேண்டாஸ்டிக் டெசர்ட் அப்படினு சொல்லலாம். பன்னீர் வெச்சு கீர் பண்ண போறோம். நம்ம பன்னீர் வந்து நல்லா கிரேட் பண்ணி வெச்சிருக்கோம். அப்படி இல்லனா நீங்க ஸ்க்ரம்பிள் கூட பண்ணிக்கலாம். மில்க்ல வெச்சு நம்ம ஒரு கீர் மாதிரி பண்ண போறோம். சோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். சோ லெட்ஸ் கோ on to the recipe. அதுக்கு கடாயில வந்து பியூர் கீ வந்து ஆட் பண்றேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கீ ஹீட் ஆனதுமே நம்ம நட்ஸ் வந்து வறுத்துடலாம். இது வந்து நல்லா பொன்னிற ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுல்ல. அடுத்து அதே கடாயில நம்ம ஃபுல் கிரீம்டு மில்க் வந்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இது வந்து பொங்கி வர வரல நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததும் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 கரண்டி பால் மட்டும் நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். கொஞ்சம் பால் வந்து தனியா எடுத்தாச்சு. அடுத்து இது வந்து நம்ம நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிட்டே வரணும். நல்லா வந்து இது நல்லா திக் கன்சிஸ்டிக்கு வர வரைக்கும் நல்லா அப்படியே வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். அகேஷனலா இருக்கட்டும். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீர் வந்து நல்லா வந்து குக் பண்ண விடணும் இந்த மில்க்ல. இருக்கட்டும். பன்னீர் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். You can add sugar also in place of milk maid. இது வந்து கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் தட்டி சேர்த்துடலாம். இப்போ ஏலக்காவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. இதுலயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த நட்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மீதி இருக்கிற பால் வச்சு இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கூல் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பன்னீர் கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் கீர் பன்னீர் கீர் வந்து ரெடியா இருக்கு. மேல வந்து நம்ம நட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பர்பான பன்னீர் கீர் வந்து ரெடியா இருக்கு. சூப்பர் டெலிஷியஸா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.